இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி இதுல எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்களே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ்ல ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது, எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்ல. வன்னியர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்ல. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு அதனால கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்ல. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளவுதான். அதுக்கு டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை. அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனா எஸ்சி எஸ்டிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சி எஸ்டிக்காக அல்ல. ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. புள்ளி விவரம் இருக்கு. எல்லா புள்ளி விவரம் 2011 வரை எடுத்துறாங்க. எவரி 10 இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும், ஒவ்வொரு 10 வருஷமும். 1871 இருந்து எடுத்துட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து. 1971 வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கல. ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா இங்க சீலிங் வச்சுட்டாங்க. என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் இந்திரா சகானி வழக்கில் 50% தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் ஓபிசி மக்களுக்கு 50% உயர்த்திட்டார். தாழ்த்த இந்த தலித் மக்களுக்கு பட்டியல் சமூகத்தினருக்கு 18% இருந்துச்சு, பழங்குடி மக்களோடு சேர்த்து. பிறகு கலைஞர் 16 இருந்ததை 18 ஆக்கினார், 18 இருந்ததை 19 ஆக்கினார். 25 இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 35 ஆக்கினார் கலைஞர். எம்ஜிஆர் 35 50 ஆக்கினார். ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைட்டீரியாவை கொண்டு வந்தார். வருமான வரம்பு யாருக்கு? ஓபிசிக்கு. அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார். அந்த தோல்விதான் அவருக்கு அச்சத்தை தந்தது. இரட்டை இலை சின்னம் எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, அதற்கான ஜிஓ போட்ட போது வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2 இடங்களில் தான் இரட்டை இலை ஜெயிச்சது. 37 இடங்களிலும் தோற்று போனது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே இரட்டை இலை தோல்வியை கண்டது என்றால் அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான். வருமான வரம்பு அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டார். 35% இருந்த இடஒதுக்கீட்டை 50 உயர்த்தினார். ஒரே பல்டி 35 50 ஆகி போச்சு. எக்கனாமிக்கல் ஜிஓ விட்ரான், திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இது நடந்தது தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால் மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்திலே சிதறடித்து விடுவார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. நீங்க இதில் கவனமா கேட்கணும். உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்த். இன்னைக்கு தலித்துகள் வசிக்கிற குடியிருப்புகளுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், தலித்துகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள்.
அல்லது நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான். த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டம், ஒரே ஒரு பிடிமானம் தான். இல்லைன்னா ஊதி போட்டு போயிருவாங்க.